தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைக்கால் பகுதியில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் தனியார் பேருந்து மோதி 7 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்பவரும் உயிரிழந்தார். கணவனை இழந்த பின்னர் தனது 3 பிள்ளைகளையும் பீடி சுற்றி வளர்த்து படிக்க வைத்தவர் மல்லிகா. அவருடைய மகளான கிருத்திகா பிறவியிலிருந்தே 2 கண்களும் பார்வையற்றவர். பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியிலும் மகளிர் சுயஉதவிக்குழு மூலம் கடன் பெற்று தனது மகளின் கல்வியை தொடர வைத்ததாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தாயின் உயிரிழப்பால் குடும்பம் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தது. தாயின் ஆதரவை இழந்த கிருத்திகா தனது எதிர்காலம் குறித்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்தார். அப்போது இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிருத்திகாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று வேலை வாய்ப்புக்கான ஆணை நகலை வழங்கினார். அதன் அடிப்படையில் தற்போது நகராட்சியில் தற்காலிக பணியில் கிருத்திகா பணியாற்றி வருகிறார். ஆனால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பணி தனது உடல்நிலைக்கும் திறமைக்கும் ஏற்றதாக இல்லை என்றும் நிரந்தர அரசு வேலை இல்லாததால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் கிருத்திகா தெரிவித்தார். தினசரி பணிக்காக ஆட்டோவில் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தாய் தந்தை இருவரையும் இழந்த கிருத்திகா தற்போது தனது அண்ணன் குடும்பத்தினரின் ஆதரவுடன் வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கண்ணீருடன் தனது கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார் கீர்த்திகா. என்னை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த எனது தாய், அவர் கனவு நான் அரசு வேலையில் சேர வேண்டும் என்பதுதான். குறிப்பாக ஆசிரியர் பணியில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இதுவரை எனக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. முதலமைச்சர் அண்ணா விஜய் எனக்கு நிரந்தர அரசு வேலை வழங்க வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர், கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளில் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் 2 கண்களையும் இழந்த இளம்பெண் கிருத்திகா காத்திருக்கிறார். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மா மட்டும்தான் தனியாக என்னை படிக்க வச்சுருந்தாங்க. பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கிற என்னைய கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சிட்டு இருந்த உறுதுணையாக இருந்த அவர்களும் இன்றைக்கி இல்லை. நான் எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ். அதுக்கடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் 2022 நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன். அதை தொடர்ந்து நடந்த நியமன தேர்விலையும் நான் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கேன். நான் எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றதுல தான் எங்கள் அம்மா என்னை தொடர்ந்து எல்லா எக்ஸாமும் எழுத வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ முதல்வருக்கு இது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். தற்போது ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னோடய கோரிக்கையை ஏற்று எனக்கு தகுந்த ஆசிரியர் பணியை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.